இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு உகந்த புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். புதிய வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நம்மிடமுள்ள பாவத்தை அறிக்கையிட்டு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி பழைய வாழ்க்கையை விட்டுவிட முயற்சி செய்ய வேண்டும். அதை விடுத்து நாம் செய்த பாவங்களையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தால் ஒருபோதும் திருந்துவதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மறைந்த முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்டை புனிதத்துவ வாழ்விற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என அவரின் நெருங்கிய நண்பர் டாக்டர் மைக்கேல் ஹெஸ்மன் கூறியுள்ளார். அவரின் மறைவையொட்டி வத்திக்கான் செய்திக்கு வழங்கியுள்ள நேர்காணலில் அவரின் இறப்புக்கு துக்கம் கொண்டாடுவதை விட அவர் நம்மில் ஒருவராக வாழ்ந்தார் என்பதை குறித்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம் என்று தெரிவித்துள்ளார். இத்தகைய திருத்தந்தையைப் போல நாமும் புனித வாழ்வு வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்வோம். நாம் புனித வாழ்வு வாழும் போதுதான் இறைவனுக்கு உகந்தவர்களாக மாறுகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு அத்தகைய வாழ்வு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். எல்லா இடங்களிலும் யாரையோ எதையோ மாற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. பெற்றோருக்கு பிள்ளைகளை மாற்ற வேண்டும், ஆசிரியருக்கு மாணவர்களை மாற்ற வேண்டும், ஆன்மீகவாதிக்கு மக்களை மாற்ற வேண்டும். இப்படி அவரை மாற்றணும் இவரை மாற்றணும் என்னும் எண்ணம் நெடுங்காலமாக தொடர்கிறது. உலகம் போகும் போக்கை பற்றி கவலைப்படும் நாம் முதலில் நாம் போகும் பாதையை திரும்பி பார்க்க வேண்டும். அப்படி திரும்பி பார்த்தால்தான் நாம் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை நிலை நமக்கு புரியும். நானும் என் நிலைப்பாடும் தான் சரி, அதற்கேற்ப இந்த உலகம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்ற மனோபாவம் இருந்தால் அங்கு மோதல்தான் பிறக்கும், பிரச்சனை தான் வெடிக்கும். எனவே முதலில் நம்மை மாற்றுவோம். நம்மை மாற்றினால் எல்லாம் தானாய் மாறும் என்பதை புரிந்து கொள்வோம். பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய பாதையில் நமது பயணத்தை தொடர்வோம். அப்போது மாற்றமும் ஏற்றமும் தானாய் கனியும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். அருட்தந்தை பியோ நீண்ட நேரம் ஒப்புரவு அருட்சாதனம் கொடுத்து கொண்டே இருப்பார். அதே ஊரில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி இறக்கும் தருவாயில் இருந்தார். அவர் தன் கணவனை பார்த்து, தயவு செய்து தந்தை பியோவை பார்த்து எனக்கு இறையாசீர் பெற்று வாருங்கள் என்று நச்சரித்து கொண்டே இருந்தார். கணவனோ நாட்களை கடத்தி கொண்டே இருந்தார். ஒரு நாள் மனைவியின் நச்சரிப்பு தாங்காமல் தந்தை பியோவை சந்திக்க சென்றார். பாவ சங்கீர்த்தன தொட்டியில் இருந்த தந்தையை அணுகி அவரிடம் என் மனைவி என ஆரம்பித்தார். உடனே தந்தை, வரிசையில் வந்து பாவ சங்கீர்த்தனம் செய்தால் மட்டுமே என்னால் பேச இயலும் என்று கூறினார். அவருக்கோ எரிச்சல் வந்தது. 4-5 முறை முயற்சித்தும் வேண்டா வெறுப்பாக வரிசையில் நின்று பாவ சங்கீர்த்தன தொட்டிக்கு சென்றார். பாவ சங்கீர்த்தன தொட்டியில் முழங்கால் போட்ட உடனேயே தந்தை பியோ அவரது அனைத்து பாவங்களையும் ஒன்று விடாமல் சொல்லச் சொல்ல அவர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். மனம் உருகி பாவ மன்னிப்பு வேண்டினார். தனது வாழ்நாளில் செய்த தவறுகளை நினைத்து மனம் வருந்தி தந்தையிடம் இறையாசீர் பெற்று புது மனிதரானார். வேகமாக வீட்டை அடைந்தார். அவர் மனைவியோ மிகுந்த சந்தோஷத்துடன் துள்ளி குதித்து கொண்டு வந்து கதவை திறந்து கணவனை வரவேற்றார். கணவனின் தாறுமாறான வாழ்க்கையால் மனைவி பாதிக்கப்பட்டிருந்தார். அவரின் பாவ அறிக்கை மனைவியை குணமாக்கியது. எனவே நாமும் இறைவனுக்கு உகந்த புனிதமான வாழ்வு வாழ நம்மை தயார் செய்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.
இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா? நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா? மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா? நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா? முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறைவேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள்
ஆமென் ஆமென் ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே. என் உயிரை காத்தருளும், ஏனெனில் உம் மீது நான் பற்றுடையவன், உம் அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, எம்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும், உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவார்த்தைகள் 1 முதல் 2, 12 முதல் 15 மற்றும் 18 முதல் 22 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 102.
இறை வார்த்தைகள் 15 முதல் 20, 28 மற்றும் 21 முதல் 22 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 10 முதல் 14 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் எருசலேமிலிருந்து இயேசுவிடம் வந்து, உம் சீடர் மூதாதையரின் மரபை மீறுவதேன்? உணவு அருந்தும் முன் அவர்கள் தங்கள் கைகளை கழுவுவதில்லையே என்றனர். மேலும் இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு சீடர் அவரை அணுகி, பரிசேயர் உம் வார்த்தையைக் கேட்டு மனவேதனை அடைந்தனர் என்பது உமக்கு தெரியுமா என்றனர். இயேசு மறுமொழியாக, என் விண்ணகத் தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழிநடத்தினால் இருவரும் குழியில் விழுவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவருக்காக நம்மையே நாம் இழக்க தயாராக இருக்கும் மனநிலையை நமதாக்கிக் கொள்ளவும், அவரின் கட்டளைகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது
காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 4 புனித ஜான் மரிய வியானி. பிரான்ஸ் நாட்டிலுள்ள டார்டில்லி பகுதியில் வாழ்ந்த மத்தேயு வியானி, மரிய பலூசியா ஆகிய பெற்றோருக்கு கிபி 1786 ஆண்டு பிறந்தார் புனித ஜான் மரிய வியானி. கிபி 1790 ஆண்டு ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சியின் போது உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் குருக்கள் பணியாற்றுவதை கண்ட வியானி தானும் குருவாக விருப்பம் கொண்டார். கிபி 1802 ஆண்டு அருட்தந்தை பல்லே அவர்களின் உதவியினால் லத்தீன் மொழியினை கற்றுக்கொண்ட வியானி இறை பக்தியில் சிறந்து விளங்கினார். கிபி 1804 ஆண்டு பேரரசன் நெப்போலியனின் ஆட்சி காலத்தில் இராணுவ பணிக்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்ட வியானி அங்கிருந்து தப்பித்து குருமடத்தில் சேர்ந்தார். கிபி 1815 ஆண்டு ஆகஸ்ட் 12 நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட வியானி அருட்தந்தை பல்லே அவர்களோடு இணைந்து இறை பணிகளை செய்தார். ஆண்டவரை அறிந்திராத ஆர்ஸ் நகர மக்களுக்கு பங்கு தந்தையாக நியமனம் செய்யப்பட்ட வியானி தன் பங்கு மக்களுக்காக அன்றாடம் ஜெபித்து அனைவரையும் மனம் திருப்பினார். அனுதினமும் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி மக்களின் பாவங்களுக்காக ஜெபித்து நல் ஆலோசனைகளை வழங்கிய ஜான் மரிய வியானி கிபி 1859 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 நாள் விண்ணகமடைந்தார். பாவத்தில் திளைத்திருந்த ஆர்ஸ் நகர மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து மக்களின் நல் வாழ்விற்கு காரணமாயிருந்த அருட்தந்தை ஜான் மரிய வியானி அவர்களை திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் புனிதராக உயர்த்தி பங்கு தந்தையர்கள் மற்றும் மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஜான் மரிய வியானி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது மறைமாவட்ட குருக்களுக்காகவும் நமது பங்கு தந்தையர்களுக்காகவும் அவர்களது பணிகளுக்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் துன்பத்தில் இருக்கும் யாராவது ஒரு நபருக்கு ஆறுதல் கூறுவோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய மாபெரும் கிருபைகளெல்லாம் எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இன்றைய தினத்திலே நாம் முதியவர்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ முதியவர்கள், வயதான பெற்றோர்கள், இதோ இவர்களுக்காக நாங்கள் இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் ஆசீர்வதித்தருளும். இந்த வயதான நாட்களிலே
அவருடைய தனிமையை நீர் போக்கி ஆண்டவரே அவர்களை நாங்கள் ஆதரிக்கக்கூடிய அன்பை, ஆற்றலை, வல்லமையை, தியாகமான சிந்தனைகளை நீர் எங்களுக்கு கொடுத்தருளும். குறிப்பாக இவர்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளையும் எண்ணி பார்த்து இந்த முதியவர்களை ஆறுதலோடும் அன்போடும் பார்க்கக்கூடிய, பழகக்கூடிய, அவர்களை ஆதரிக்கக்கூடிய நல்ல மனதை இளையோராகிய ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த முதுமையினால் அவர்கள் படுகின்ற அனைத்து வேதனைகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும், தனிமையிலிருந்தும் அவர்களை நீர் காப்பாற்றி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, மன தைரியத்தை கொடுத்து அவர்களை நீர் வழிநடத்தும்படியாய் உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகளாகி இவர்கள் மேல் என்றும் இரக்கமாயிருந்து இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போ